வெல்கம் டு சேலம் சமையல். இன்னைக்கு நம்ம வஞ்சர மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வஞ்சர மீன் 1/2 kg எடுத்திருக்கேன். வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு வந்து பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் காயப்பொடி 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பொரிக்கிறதுக்கெல்லாம் வந்து தண்ணி தான் ஊற்றிப்போம். ஆனால் இது வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுனால எண்ணெயே போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். 20லேருந்து 25-30 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய்க்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை பொரிக்கிறதுக்கு வேறு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்க மீன் பீசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடலாம். இதில் எல்லா மீன்லேயுமே ஊறுகாய் நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ வஞ்சர மீனில் பண்ணி காட்டுறேன். இதே ஸ்டைலில் நீங்கள் சாலை மீன், மத்தி மீன் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுருங்க. ஒரே ஹீட்டில் வச்சு வேக வைங்க. கரிஞ்சிருச்சுன்னா ஊறுகாய் நல்லா இருக்காது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு மீன். நம்ம பொரிப்பெல்லாம் அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கனால அதே எண்ணெயிலேயே நான் மற்றதெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் ஒரு 10-20 பல் பூண்டு, அப்புறம் 4-5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகா வேணாங்கிறவங்க போட தேவையில்லை, போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நல்லா மொரியட்டும். இது கூட ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் இந்த ஊறுகாயில் நம்ம 1 வாரம் வச்சுருப்போம். அது நல்லா ஊறி வரும்போது இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம். ஊறுகாவே நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து மீன் கூடயே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன்னாலே நம்ம எண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். அச்சாறுனாலே நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2லேருந்து 3 வரைக்கும் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 ஸ்பூன் வெந்தயப்பொடி, வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் காயப்பொடி. ஆல்ரெடி மீன் வறுக்கிறதுக்காக நம்ம காயப்பொடி போட்டிருக்கோம், நல்லா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா முறிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் வினிகர் ஊற்றிக்கோங்க. தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கோங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், இல்லைன்னா இந்த மசாலா எல்லாம் கருகிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள்,
எவ்வளோ நல்லா மசாலா ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்துட்டு 2-3 நாள் ஊறணும். 3 நாள் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். 2 நாள்லேயே சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.